அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உலாயிக ஃபீ ஜன்னாத்தின் முக்கரமூன். ஆமன்னா பில்லாஹ் ஸதகல்லாஹு மௌலானல் அலியுல் அதீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதனா முஹம்மது திப்பில் குலூபி வ தவாயிஹா வ ஆஃபியத்தில் அப்தானி வ ஷிஃபாயிஹா வ நூரில் அப்சாரி வ தியாயிஹா வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தினமும் நம்முடைய ஹாஃபிஸா ஓதுகிற வசனங்களிலே சுவனம் சம்பந்தப்பட்ட வசனங்கள் இடம்பெறாமல் இல்லை. காரணம், என்றைக்கும் நாம் சுவனத்தின் பக்கம் ஆர்வம் உள்ளவர்களாக, ஆசை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். இது ஒரு மூமினுடைய அடையாளம். இன்றைக்கும் அவர்கள் ஓதி காண்பித்தார்கள். நல்லோர்கள் அம்மக்கள் இருக்கிறார்களே, சுவனத்திலே வைத்து அவர்கள் கண்ணியப்படுத்தப்படுவார்கள், மரியாதை செய்யப்படுவார்கள். உலாயிக்க ஃபி ஜன்னாத்தி முக்கரமூன் வ ஜஸாஹும் பிமா ஸபரு ஜன்னத்தம் வ ஹரீரா. நாம் பொறுமையை மேற்கொள்வதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு ஜன்னத்தை கூலியாக வழங்குவான். அங்கே பட்டாடைகளை அணிகிற வாய்ப்பை எல்லாம் தருவான். இது போன்ற நிறைய வசனங்கள் குர்ஆனிலே இடம்பெற என்ன காரணம் என்று கேட்டால், நரகத்திலிருந்து நாம் எந்த அளவுக்கு பாதுகாப்பு வேண்டுகிறோமோ, ஜும்மா உரையிலே நாம் குறிப்பிட்டது போன்று, அதே போன்று நாம் சுவனத்தின் பக்கம் தேட்டம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் முகமாகத்தான் இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம். நமக்காக வேண்டி சொத்துக்கள் சுகங்கள் சேர்க்கிறோம், பிளாட்டுகள் வாங்குகிறோம், அதே போன்று நிறைய கட்டிடங்களை நாம் கட்டுகிறோம். அருமை சகோதரர்களே, சுவனத்திலே நமக்கு ஒரு மாளிகை வேண்டும். நிறைய பிளாட்டுகள் வாங்கி போடுகிறோம், வீடு வாசல்களை கட்டுகிறோம். ஆனால் சுவனத்திலே நமக்கு கிடைக்கிற அந்த மாளிகைகள் இருக்கிறதே, ஹைரும் முஸ்தகர்ரம் வ ஹைரும் மகீலா என்று வருகிறது. நாம் தங்கும் இடத்திலே அது மிகவும் சிறப்பான ஒரு இடம். ஓய்வு எடுக்கிற இடங்களிலேயும் அது மிக சிறப்பான இடம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான், மகீலா. நாம் ஓய்வெடுப்பதற்காக வேண்டிய சென்னையிலே, குற்றாலத்திலே, ஊட்டியிலே, இது போன்ற இடங்கள்ல எல்லாம் நம்முடைய மக்கள் நிறைய பேலஸுகளை வாங்குகிறார்கள், சில மணி நேரங்கள் அங்கே தங்குவதற்காக வேண்டி. ஆனால் இந்த உலகம் நிலையில்லா உலகம். நிலையில்லா உலகத்திலே சில மணி நேரங்கள் தங்குவதற்காக வேண்டி நாம் சில கட்டிடங்களை, மாளிகைகளை வாங்குகிறோமே, யோசித்து பார்க்க வேண்டும். சொர்க்கத்திலே கண்டிப்பாக நமக்கு ஒரு மாளிகை வேண்டும். அதை நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற வேண்டும். எப்போதும் அந்த சிந்தனையிலே நாம் ஆழ்ந்து விட வேண்டும். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மௌதிஉ சௌத்தின் ஃபில் ஜன்னா கைரும் மின துன்யா வ மா ஃபிஹா என்றார்கள். வ கதுவத்துன் ஃபீ சபீலில்லாஹ் வ ரௌஹத்துன் கைரும் மின துன்யா வ மா ஃபிஹா என்றார்கள். சொர்க்கத்திலே ஒரு சாட்டை வைக்கின்ற இடம் நமக்கு கிடைத்தாலும் கூட அது இந்த துன்யாவை விட மிக மேலானது. அல்லாஹுடைய பாதையிலே காலையிலே மாலையிலே செல்வது கதுவத்தும் வரவுகத்தும், அது துன்யாவிலே உள்ள எல்லா சுகங்களை விட மேலானது என்று சொல்லியிருக்கிறார்கள். காலை மாலை நாம் வருவது என்றால் அல்லாஹ்வுடைய பாதையிலே சுபுஹ் தொழுகைக்கு வருகிறோம், மாலையிலே நாம் அசர் நமாஸுக்கு நாம் வருகிறோமே, இதைத்தான் சொல்லுகிறார்கள். சொர்க்கத்திலே சவுத் என்ற வார்த்தைக்கு சாட்டை என்பது ஒரு சின்ன இடம் கிடைத்தாலும் கூட அது மிக பிரமாதம் என்று கூறுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பு சகோதரர்களே, நாம் அந்த சுவனத்தை வேண்டிக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஜன்னத வ ருயத என்று நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்காக நாம் அந்த ஆயத்தங்கள்ல இருந்து கொண்டே இருக்க வேண்டும். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திலே 2 பேர் தர்க்கித்து கொண்டிருக்கிறார்கள்.
அதாவது மறுமை நாளிலே அல்லாஹுடைய சமூகத்திலே தர்க்கித்து கொண்டிருக்கிற விஷயத்தை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவரிக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி எதற்காக வேண்டி பெருமானார் எடுத்துரைக்கிறார்கள் என்று கேட்டால், நாம் சுவனத்தின் மீது எப்படி ஆர்வம் கொள்ள வேண்டுமோ அல்லாஹுவே ஆர்வம் கொள்ளுகிறானாம். தன்னுடைய அடியார் சுவனம் செல்ல வேண்டும் என்று அல்லாஹுவே ஆர்வம் கொள்கிறானாம். அதற்காக இந்த நிகழ்ச்சியை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள். மறுமை நாளிலே மஹ்ஷர் மைதானத்திலே 2 பேர் அல்லாஹ்வுடைய சமூகத்திலே தர்க்கிப்பார்கள். ஒருவர் இன்னொருவரை பற்றி சொல்வார், எனக்கு இவர் அதிகமாக அநீதம் இழைத்து விட்டார், யா அல்லாஹ் அதற்குரிய அந்த தண்டனையை அந்த பகரத்தை அவருக்கு நீ கொடுத்து விடு என்று சொல்வார். அல்லாஹ் அந்த மனிதனிடத்திலே, அந்த தாலிபிடத்திலே கேட்பான், அவரிடத்திலே எந்த நன்மைகளும் இல்லையப்பா, நன்மைகள் இருந்தால் அந்த ஹசனாத்துகளை எடுத்து உமக்கு தரலாம், உனக்கு பகரம் கிடைக்கும். உலகத்திலே அவர் மதனமாவிலே அநீதத்திலே ஈடுபட்ட காரணத்தினாலே, சரி நான் பாவச்சுமையோடு இருக்கிறேன், என்னுடைய பாவங்களையாவது எடுத்து அவன் மீது சுமத்தியா அல்லாஹ் என்று இந்த மனிதன் விடாமல் கேட்கிறான். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் கண்ணீர் சிந்துகிறார்கள். எடுத்த மாத்திரத்தில் இந்த நிகழ்ச்சியை சொல்லும்போது புன்னகைத்த வண்ணம் தங்களுடைய சனாயா என்று கூறுவார்கள், தங்களுடைய முன் பற்கள் வெளியே தெரிகின்ற அளவுக்கு லேசாக சிரித்த வண்ணம் இந்த நிகழ்ச்சியை சொல்ல ஆரம்பித்த பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுவிலே அழுகிறார்கள். ஃபாதத் ஐனாகும். மறுமை நாளிலே ஒவ்வொரு மனிதனும் தம்முடைய பாவச் சுமைகளை எப்படி இறக்கி வைப்பது என்று யோசிப்பானாம். எஹ்தாஜுன் நாஸ் லியஹ்மிலு அவ்ஸாரஹும். எல்லாருமே பாவ மூடையோடு நாம் போவோம். அந்த பாவச்சுமையை எங்கே இறக்கி வைப்பது என்று ஒவ்வொரு மனிதனும் அந்த தேவையில் இருந்து கொண்டிருப்பான். அதே போன்றுதான் இந்த மனிதன், என்னுடைய பாவத்தையாவது அவனை ஏற்றுக்கொள்ள சொல்லு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான், உந்துர் பசரக்க, உன்னுடைய பார்வை மேலே நீ உயர்த்து, இர்ஃப பசரக்க, உயர்த்து. மேலே பார்த்தோம் என்றால் முத்துக்களால் மாணிக்கங்களால் மரகதங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு அழகான ஒரு சுவன மாளிகை. இந்த மனிதன் ஆச்சரியப்பட்டு போய் கேட்பான், இந்த மாளிகை யாருக்கு சொந்தம்? ஹாக்கிம், முஸ்னத் ஹாக்கிமில் இந்த நிகழ்ச்சி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சனதின் சஹி. இது யாருக்கு சொந்தம்? ஒரு ஷஹீத், வீர மரணம் அடைந்த ஒரு ஷஹீதுக்கு சொந்தமா? இல்லை சித்திக், உலகத்திலே சித்திக்குகளாக வாழ்ந்தவர்கள், அல்லாஹ் ரசூலை முழுமையான முறையில உண்மைப்படுத்தி வாழ்ந்தவர்கள், அவர்களுக்கா? ஒரு நபிக்கு சொந்தமா? இல்லை இல்லை, இந்த மாளிகை ஒரு நபிக்கு சொந்தமா? இல்லை இல்லை, இதை யார் விலை கொடுத்து இப்போது வாங்குகிறாரோ அவருக்கு சொந்தம் என்று அல்லாஹ் சொல்லுவாங்க. இப்போது எப்படி யார் விலை கொடுத்து வாங்க முடியும்? ஆம், உன்னால் முடியும். உனக்குத்தான் இந்த மாளிகை என்பான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். உனக்குத்தான் இந்த மாளிகை என்பான். யா அல்லாஹ், என்ன இது விந்தையாக இருக்கிறது, நான் என்ன விலை கொடுத்து இதை வாங்குவது? ஒன்றும் விலையெல்லாம் கொடுக்க வேண்டாம், சமணம் எதுவும் கொடுக்க வேண்டாம், உன்னுடைய சகோதரனை மன்னித்து விடு. எந்த சகோதரருக்கு எதிராக இப்போது நீ வழக்கு தொடர்ந்திருக்கிறாயோ, விசாரணைகளை நாம் இப்போது ஈடுபட்டு கொண்டிருக்கிறோமோ, ஊஃபுலி அஹீக்க, உன்னுடைய சகோதரருக்கு நீ மன்னிப்பு தந்து விடு. அதுதான் இப்போது நீ கொடுக்கிற விலை. நான் மன்னித்து விட்டேன் யா அல்லாஹ். காரணம், அவருக்கு அந்த மாளிகை கிடைக்க வேண்டுமே, சுவன மாளிகை கிடைக்க வேண்டுமே. சுதுபி எரி அஹீக்க, நீ என்ன செய்ய, நீ மட்டுமில்ல உன்னுடைய சகோதரருடைய கரத்தையும் பிடித்துக்கிட்டு நேரா சொர்க்கத்துக்கு போயிடு, நேரா சொர்க்கத்துக்கு போயிடு. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த இறுதியை வைத்துத்தான் அவர்கள் புன்னகைத்தார்கள், சிரித்தார்கள் என்று நடுவிலே அழுததற்கு காரணம், நம்முடைய பாவச்சுமைகளோடு சில மக்கள் சொல்வார்கள் அல்லவா, நானே பாவச்சுமையோடு இருக்கிறேன், என்னுடைய இங்கே உலகத்திலே வாழும்போதே நிறைய பேர் சொல்வார்கள், என்னுடைய பாவச்சுமையை நான் எங்கே சென்று இறக்கி வைப்பது என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்வார்கள். அந்த நேரத்தில் தான் பெருமானார் அழுதார்கள். அருமை சகோதரர்களே, அப்போது பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு அடியாரும் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றுதான் அல்லாஹ் விரும்புகிறான். பாவம் செய்த அந்த மனிதனும் கூட மன்னிப்பு பெற்று, அப்படியானால் ஒவ்வொரு மனிதனும் தம்முடைய சகோதரனை மன்னிக்க வேண்டும். வத்தகுல்லாஹ் வாஸ்லிஹு ذات பைனிக்கும், அந்த ஹதீஸ் அப்படித்தான் முடிகிறது. அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் ஒற்றுமையாக வாழுங்கள். யார் ஒற்றுமையாக வாழ்கிறார்களோ
நல்ல உறவோடு வாழ்கிறார்களோ அவர்களைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான் என்று அந்த ஹதீஸ் நிறைவடைகிறது. அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் மட்டும் சொர்க்கத்தின் மீது ஆவல் கொண்டவர்களாக இல்லை, அல்லாஹ்வே ஆவல் கொள்கிறான். தன்னுடைய அடியார்கள் ஒவ்வொருவருமே எங்கே செல்ல வேண்டும்? சுவனம் செல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வே ஆவல் கொள்கிறான். அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, யோசித்து பார்க்கிறோம். அதற்கு வேறு என்ன வழிகள்? சொர்க்கம் செல்வதற்கு என்ன வழிகள்? அந்த வழிகளை எல்லாம் இன்றைக்கு ஹாபிஸா ஓதிய நிறைய வசனங்களிலே வல்லதீன் அலா ஸலவாத்திஹிம் தாயிமுன் என்று வருகிறது. தொடர்ந்து தொழுகையிலே ஈடுபட்டு கொண்டிருக்க வேண்டும், அப்படி ஒவ்வொரு விஷயமாக வருகிறது. ஒரு ஹதீஸிலே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆம், உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டுமா? இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கிற போது இதா ஹத்தஸ்தும் ஃபஸ்துகு, பேசினால் உண்மையை பேசுங்கள். இதா வஅத்தும் ஃபௌஃபு, யாருக்காவது ஏதாவது வாதா கொடுத்தால் அந்த வாதாவை நீங்கள் நிறைவேற்றுங்கள். இதா துமின்தும், நீங்கள் நம்பப்பட்டீர்கள் என்றால் அதையும் நீங்கள் அந்த அமானிதத்தையும் நீங்கள் சரியாக நிறைவேற்றுங்கள். மட்டுமல்ல வஹ்ஃபது ஃபுரூஜக்கும், உங்களுடைய மர்மஸ்தலங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வஹது அபுசாரக்கும், உங்களுடைய பார்வையில் நீங்கள் தாழ்த்துங்கள். வகுஃபு ஐதியக்கும், யாருக்கும் எந்த துன்பம் தராமல் உங்களுடைய கைகளை நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு சொர்க்கம் உண்டு என்கிறார்கள் பெருமானார். 6 அம்சங்களை இங்கே நமக்கு எடுத்துரைக்கிறார்கள். பேசினால் உண்மை பேசுங்கள், வாக்களித்தால் வாக்கை நீங்கள் நிறைவேற்றுங்கள், உங்களுடைய அமானிதத்தை சரியான முறையில் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய மர்மஸ்தலங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், மற்றும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி பிறருக்கு எந்த ஒரு துன்பமும் நோவினையும் தராமல் உங்களுடைய கரங்களை காத்துக் கொள்ளுங்கள். சொர்க்கம் கிடைத்துவிடும் இன்ஷா அல்லாஹ். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, நிறைய வசனங்களை பார்க்கிறோம். ஃபீ ஜன்னாத்தின் யத்தஸாஅலூன அனில் முஜ்ரிமீன் மா ஸலக்கக்கும் ஃபீ ஸகர். சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நரகத்திலே உள்ளவர்களை பார்த்து கேட்கிறார்கள், என்ன காரணத்திற்காக நீங்கள் நரகத்திற்கு வர வேண்டிய நிலைமை ஏற்பட்டது? காலு லம் நக்கு மினல் முஸல்லீன், நாங்கள் உலகத்திலே வாழும்போது தொழுகவில்லை. வலம் நக்கு நுத்துயமில் மிஸ்கீன்களுக்கு நாங்கள் உணவளிக்கவில்லை. குன்னா நஹூது மஅல் ஹாயிதீன், உலக இன்பங்களிலே யார் கிளைத்திருந்தார்களோ அவர்களோடு நாங்கள் கிளைத்திருந்தோம், மூழ்கி போயிருந்தோம். ஹத்தா அத்தானல் யக்கீன், மௌத்து எங்களுக்கு வருகிற வரை இப்படியே அலட்சியமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இதன் காரணமாத்தான் அல்லாஹ் எங்களை நரகத்திலே தூக்கி வீசி விட்டான் என்று நரகவாசிகள் சொல்லும் போது, அன்பான பெருமக்களே, சற்று யோசித்து பார்க்கிறோம். இந்த உலகத்திலே எந்த அளவுக்கு நாம் நரகத்திலிருந்து பாதுகாப்பு வேண்டுகிறோமோ அதே போன்று ஒவ்வொரு மூமினுடைய அடையாளம், நானாக இருக்கட்டும் அனைவராக இருக்கட்டும், நாம் சுவனத்தை வேண்டியவாறு இருக்க வேண்டும். ஒரு நிகழ்ச்சியை அடிக்கடி மருகும் தாஜு ஷரீத் ஷம்சுல் அவர்கள் சொல்வார்கள். நாம் எல்லோரும் கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சத்திய சஹாபி பெண்மணிகள் எப்படி சொர்க்கத்தின் மீது ஆர்வம் கொண்டிருந்தார்கள், அதற்காக வேண்டி அவர்கள் பெரும் பெரும் தியாகங்களை எல்லாம் செய்தார்கள் என்பதற்கு பல்வேறுபட்ட எடுத்துக்காட்டுகளை சொல்வார்கள். ஒரு வயோதிக பெண்மணி, அருமை சகோதரர்களே, இதை முடிக்கப் போகிறேன். ஒரு வயோதிக பெண்மணி பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து கேட்கிறார், யார சொல்லா உதுல்லாஹ ஐ யுதுகிலனி அல் ஜன்னா, எனக்கு சொர்க்கம் வேண்டும் யார சொல்லலாம், அல்லாஹ் கிட்ட துவா செய்யுங்க. கேட்கிறது யாரு? ஒரு வயசான பெண்மணி. இன்றைக்கும் எல்லா பெண்மணிகளையும் சொல்லவில்லை, வயசான பெண்மணிகள் ஒரு பட்டுச்சேலை வாங்கிட்டாங்க, எங்களுக்கு ஒரு நகை நட்டுக்களை வாங்கிட்டாங்க, இதைத்தான் கேட்குறாங்க. ஆனால் அவங்க கேட்குறாங்க சொர்க்கத்துக்கு போகணும். வயசான பெண்மணிகள்லாம் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்கன்ட்டாங்க. வயசான அஜூஸுகள்லாம், வயசானவர்களுக்கு அஜூஸுகளுக்கெல்லாம் சொர்க்கத்துக்கெல்லாம் போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைண்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அம்மா அழ ஆரம்பித்துட்டாங்க. இன் ஸஜஅத்து வ பக்கத்து. அப்போ நான் வந்து சொர்க்கத்துக்கு போக முடியாதா, நான் என்ன செய்வேன் என்று அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அதை நம்பிட்டாங்க. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நம்பிட்டாங்க. அப்புறமா தான் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதிராக அவிழ்க்கிறாங்க, நீங்க சொர்க்கத்துக்கு போவீங்க எப்படின்னா உங்களை இளம் குமரிகளாக மாற்றி, நீங்கள் ஒரு முதுமை அடைந்தவராக இருக்கிறீர்களே, இந்த முதுமையோடு நீங்க போக மாட்டீங்க. யாரெல்லாம் சுவனம் செல்கிறார்களோ அல்லாஹ் ஒரு புதிய படைப்பாக மாற்றிடுவான். இன்னா அன்ஷஅனாஹுன்ன இன்ஷாஅன் ஃபஜஅல்னாஹுன்ன அபுகாரா உருபன் அத்ராபன் அஸாபிலிமின் என்று வருகிறதெல்லாம் சூரா வாக்கியாவில் வருகிறது. பெண்களுடைய அந்த பெண்கள் மட்டுமல்ல, ஆண்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, தோற்றத்தையே நாம் மாற்றி விடுவோம். மாற்றி இளம் குமரர்களாக
வயசான என் போன்ற கிழவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இளம் குமரர்களாக மாற்றி, அதே போல இளம் பெண்களாக மாற்றி பார்ப்பதற்கு வாலிப்பா. இன்றைக்கு பெண்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களை குமரிகளாக மாற்றி கொள்வதற்காக உதட்ட சாயம், சிவப்பு சாயம் பூசுறாங்க. பார்த்தோம்னா பட்டுச்சேரியில் அணிஞ்சுக்கிட்டு ஜெஜெண்டு வர்றாங்க. என்னதான் வந்தாலும் அவங்க நடக்கும்போது அவங்களுடைய தள்ளாம தெரியுது. முகம் காமிச்சு கொடுத்துருது. உதடு வேண்டாம், சக்கன்னு சிவப்பா இருக்குது. ஆனா அன்பான பெருமக்கள், அவங்களுடைய அந்த தள்ளாமைய, அந்த முதுமைய அவர்களால் மறைக்க முடியுமா? நான் தான் மறைக்க முடியுமா? மறைக்கவே முடியாது. ஆனா சொர்க்கத்திற்கு செல்கின்றவர்கள் முழுக்க அவர்கள் இளம் பெண்களாக அல்லது இளம் வாலிபர்களாக மாற்றப்பட்டு விடுவார்கள். ஒரு புதிய ஹல்காகவே மாற்றப்பட்டு விடுவார்கள். சொர்க்கத்தை கேட்க வேண்டும். நான் மட்டுமல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், இறை தூதர்கள் கேட்டார்கள், வஜஅல்னி மின் வரசத்தில் ஜன்னத்தி நஈம் என்று கேட்டார்கள். ஜன்னத்து நஈமுடைய வாரிசுகளில் ஒருவராக என்னை ஆக்கிவிடு என்று கேட்டார்கள். அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், தரபல்லாஹு மஸலல் லல்லதீன ஆமனு இம்ரஅத ஃபிரௌன் இத் காலத் ரப்பி இப்னி லி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah வனஜ்ஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி வனஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன் கேட்டாங்க. யா அல்லாஹ், எனக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை ஏற்படுத்து. ஃபிரௌனுடைய மனைவி ஃபிரௌனால் கொடுமைப்படுத்தப்பட்டு கொல்லப்படுகின்றவர்கள் இறுதி நேரத்திலே அவர்கள் கேட்பது என்ன கேட்கிறார்கள்? யா அல்லாஹ், எனக்கு சொர்க்கத்திலே ஒரு மாளிகை ஏற்படுத்து. இந்த ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்து நீ என்னை காப்பாற்றி விடு, லாலிமீனுடைய கொடுமையிலிருந்து காப்பாற்றி விடு என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் பெண்கள் கேட்கிறார்கள். ஆண்கள் கேட்கிறார், சத்திய சஹாபிகள் கேட்கிறார்கள். நாம் கேட்க வேண்டியது என்ன என்பதைத்தான் நாம் ஜும்மா உரையிலே நரகத்திலிருந்து பாதுகாப்பு வேண்டுவது சம்பந்தமாக சொன்னோம். இப்போது இன்றைக்கு நிறைய வசனங்கள் குர்ஆனிலே, அந்த வசனங்கள் வராத நாளே கிடையாது சுவனம் பற்றி. எதற்காக? அது வெறுமன ஓதுவதற்காக வேண்டிய அல்ல. நாம் நமக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, உற்றாருக்காக, உறவினருக்காக, நம்மை விட்டு பிரிந்து விட்ட நம்மளுடைய பெற்றோருக்காக, மூதாதையர்களுக்காக, உயிரோடு வாழ்ந்து ஒன்று கூடி நம்முடைய பெற்றோர், உற்றார்கள், உறவினர்களுக்காக, எல்லோருக்காகவும் நாம் துவா கேட்க வேண்டும். யா அல்லாஹ், அனைவரையும் நீ நரகத்திலிருந்து பாதுகாத்து இந்த கடைசி பத்தில எல்லோருக்கும் சுவன பாக்கியத்தை தந்தர் புரிவாயாக நாம் கேட்கிற அந்த துவாக்களை அல்லாஹ் கபூல் செய்வான். அல்லாஹ் கபூல் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.